இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பிசிக்ஸ் லெசன் 1ல டீடைல்ல ஒரு டீடைல் பார்க்க போறோம். 5th டீடைல் டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் பத்தி நம்மளுக்கு தெரியும். ராக்கெட் வந்து எப்படி மேல் நோக்கி போகுது. ப்ரொபல்ஷன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். மேல் நோக்கி இப்ப ராக்கெட் வந்து போகுது இல்ல, அதுக்கு பேர் தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ப்ரொபல்ஷன்னா ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப ராக்கெட் வந்து கீழே இருந்து மேல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம அது எப்படி நடக்குதுன்னு சொல்ல போறோம். பேஜ் நம்பர் 8ல ராக்கெட் ப்ரொபல்ஷன் டாபிக்ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் as well as நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கு முன்னாடியே நம்ம நடத்தின டீடைல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டீடைல் பாருங்க, அப்பதான் இது புரியும். ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்டுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இதுவும் நம்ம ஒரு டீடைல பாத்துறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், இதுவும் நம்ம ஒரு டீடைல பாத்துறோம். சிம்பிளா லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னன்னா, ஏதோ ஒரு இம்பாக்ட், ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்புக்கு முன்னாடியும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதுக்கப்புறமும் அதுக்கு பின்னாடியும் லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும், சேமா தான் இருக்கும்னு அர்த்தம். இதை நம்ம எக்ஸாம்பிளா வச்சு ரெண்டு பால் வந்து மூவ் ஆகுது, அது கொலைட் ஆகுது, மோதிக்குது, அதை வச்சுலாம் நம்ம பார்த்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன், கன்சர்வேஷன்னா சேவ் ஆகுதுன்னு அர்த்தம், இல்ல அது லாஸ் ஆகலன்னு அர்த்தம், வீணாகலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் மொமெண்டம் சேமா இருக்கு. இது இந்த லா. இதுவே நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. இப்ப ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகணும்னா அதை கீழ் நோக்கி ஏதாவது ஒண்ணு தள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராக்கெட்டுக்கு அந்த ஃபியூல் எல்லாம் எரிய வைப்பாங்களா, அது கிளம்பும் போது நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கீழ் நோக்கி அந்த ஃபயர் வந்து கீழே தரையில போய் படும், அதுதான் ஆக்ஷன். ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ராக்கெட் மேல் நோக்கி போகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் அங்க அப்ளை ஆகுது. இப்ப ரிமைனிங் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ராக்கெட்ஸ் ஆர் filled with a fuel either liquid or solid in the propellant tank. இப்ப நம்ம வண்டி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் நம்ம வச்சிருக்கோம். அத வண்டியை ஓட்டுறதுக்கு, அதை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபியூவல் வேணும், பெட்ரோல் வேணும். அது மாதிரி ராக்கெட் மூவ் ஆகுறதுக்கும் அதுக்கு ஃபியூவல் வேணும். இப்ப பெட்ரோல்ன்றதான் வெஹிக்கிளுக்கான ஃபியூவல். அதே போல ராக்கெட்டுக்கான ஃபியூவல் வந்து லிக்விட்லயும் இருக்கும், சாலிட்லயும் இருக்கும். அந்த ஃபியூவலை ப்ரொப்பல்லன்ட் டேங்க்ல நம்ம ஃபில் பண்ணி வைப்போம். ப்ரொப்பல்லன்ட் டேங்க்னா என்னன்னா, ப்ரொபல்ஷன் பார்த்தோம்னா அதே வார்த்தையை வச்சுதான் வருது. ப்ரொப்பல்லன்ட்ன்றது ஏதோ ஒரு ஃபியூவல் அந்த ராக்கெட்டை மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் ப்ரொப்பல்லன்ட். ப்ரொப்பல்லன்ட்னா ஃபியூவல்னே நீங்க அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ப்ரொப்பல்லன்ட்ன்றது ஃபியூவல், அந்த ஃபியூவல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேங்க், அந்த டேங்க்ல தான் நம்ம ஃபியூவலை ஸ்டோர் பண்ணோம் ராக்கெட்ல அப்படின்னு சொல்றாங்க. when the rocket is fired this fuel is burned. ராக்கெட்டை ஃபயர் பண்றோம்னா அந்த நெருப்பு கிளம்ப ஆரம்பிக்குது இல்ல, அதாவது இந்த தரையில அந்த நெருப்பு படும், இதான் ராக்கெட்னு எடுத்துங்க, கீழே நெருப்பு படுது இல்ல, அது வந்து ராக்கெட்டை ஃபயர் பண்றாங்கன்னு அர்த்தம், அதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துல ஃபியூல் வந்து பர்ன் ஆகும், ஃபியூல் வந்து எரியும். அண்ட் ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் வித் ஹை ஸ்பீட் ஃப்ரம் த நாசில் ஆஃப் த ராக்கெட். இந்த டைம்ல ஒரு ஹாட் கேஸ், அதுதான் நம்ம கீழே வந்து தரையில அடிக்குதுன்னு சொன்னோம்ல, அதுதான் அந்த ஹாட் கேஸ். அது வந்து எஜெக்ட் ஆகும், வெளியே வரும் அந்த ராக்கெட்ல இருந்து. ஃபியூல் வந்து எரியுது, ராக்கெட்டுக்குள்ளார இருக்க ஃபியூல் வந்து எரியுது. அது எரியும் போது ஹாட் கேஸ் வந்து வெளியே வருது, அது வந்து கீழே வந்து தரையில படுது. அது எதன் வழியா ராக்கெட்ல இருந்து வெளியே வருதுன்னா நாசில் ஆஃப் த ராக்கெட். நாசில்னா அது கீழ் பகுதி, அந்த இடத்த கேப் இருக்கும், அந்த இடம் மூலயமா ராக்கெட்ல இருந்து கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க, வெளியே வருதுன்னு சொல்றாங்க. ராக்கெட்டுடைய நாசில் வழியா அந்த ஹாட் கேஸ், சூடான அந்த கேஸ் வந்து எஜெக்டட், வெளியே வருது. ஹை ஸ்பீட், ரொம்ப வேகமான ஸ்பீட்ல வருது, ப்ரொடியூசிங் எ ஹியூஜ் மொமெண்டம். இதனால மொமெண்டம் உருவாகுது. மொமெண்டம்ன்றது அது மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்றது தான் மீனிங். To balance this momentum, an equal and opposite reaction force is produced in the combustion chamber. அந்த ஃபியூல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேரு கம்பஷன் சேம்பர். கம்பஷன்னா எரியுதுன்னு அர்த்தம், சேம்பர்னா அது ஒரு இடம்னு அர்த்தம். ராக்கெட்டுக்குள்ளார இருக்க ஒரு இடத்துல அந்த கம்பஷன் நடக்குது இல்ல, அந்த ஃபியூல் வந்து எரியுதா, அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கீழ் பக்கமா மோதுது அந்த ஹாட் கேஸ் வந்து, இதனால மேல் பக்கமா கம்பஷன் சேம்பர்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது, ராக்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. which makes the rocket project forward. இதனாலதான் ராக்கெட் வந்து மேல் நோக்கி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ், நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க, கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ். இது எதனால உருவாகுது? அந்த ஃபியூல் வந்து எரியறதுனால. ஃபியூல் எரியறதுனால கீழ் நோக்கி அந்த கேஸ் எல்லாம் வந்து வேக வேகமா அடிக்குது, இதனால அந்த மொமெண்டம் உருவாகுதா, அதுதான் ஒரு ஃபோர்ஸ், ஒரு விதமான ஃபோர்ஸ் தான் அது.
அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கணுமா? இது ஒரு ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன் நடக்கணுமா? அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்துருச்சு பாருங்க. ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு ரியாக்ஷன் மேல் நோக்கி போகுது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்திருக்கோம், எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், வைல் இன் மோஷன். வைல் இன் மோஷன்னா மேல் நோக்கி போயிட்டே இருக்கு ராக்கெட். அந்த டைம்ல the mass of the rocket gradually decreases. அந்த ராக்கெட்டுக்குள்ளார ஃபியூல் வச்சிருப்பாங்களா எரிய வைக்கிறதுக்காக, அது எரிய ஆரம்பிச்ச உடனே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபியூலோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது போல ஃபியூலோட அளவு குறையுதுன்னா அந்த ராக்கெட்டோடைய மாஸ் அதுல எவ்வளவு நிறைஞ்சிருக்கோ அது குறையுமா? அதுக்கு அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மாஸ்ன்றது நிறைஞ்சிருக்கிறது தான் சொல்றாங்க. ஃபியூல் எவ்வளவு நிறைஞ்சிருக்கோ அது எரிய ஆரம்பிக்குது, அந்த ஃபியூல் குறைய ஆரம்பிக்கும். ஃபியூல் குறைய ஆரம்பிச்சதுன்னா ராக்கெட்டோடைய மாஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். until the fuel is completely burnt out. இது போல எப்ப வரைக்கும் நடக்கும்னா அந்த ஃபியூல் வந்து ஃபுல்லா தீர்ற வரைக்கும், அந்த ராக்கெட்ல இருக்க ஃபியூல் ஃபுல்லா தீர்ற வரைக்கும் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். since there is no net external force acting on it, the linear momentum of the system is conserved. இதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல்ல பார்த்தோம். law of conservation of linear momentumல பார்த்தோம்ல, அதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியில இருந்து எந்த ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா டோட்டலான ஃபோர்ஸ்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸ் எதுவும் இல்லைன்னா, வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸும் இந்த ராக்கெட் மேல பாதிப்பை ஏற்படுத்தலனா, அங்க லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் வந்து, அதாவது லீனியர் மொமெண்டம் இந்த ராக்கெட் சிஸ்டத்துல கன்சர்வ் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்படி? the mass of the rocket decreases with altitude சொன்னோமா, உயரம் போக, ஆல்டிடியூட்னா உயரம்னு அர்த்தம். உயரம் போக போக அந்த ராக்கெட்டுடைய மாஸ் வந்து குறையும். ஏன்னா ஃபியூல் வந்து எரிஞ்சு தீர்ந்து போயிட்டே இருக்கு. அதனால ராக்கெட்டோடைய மாஸ் நிறைஞ்சு இருக்கிறது, ராக்கெட் உள்ளார நிறைஞ்சு இருக்க ஃபியூலோட அளவு குறையிறதுனால ராக்கெட்டோட மாஸும் குறையும். which results in the gradual increase in velocity of the rocket. இது ரொம்ப சிம்பிள். ராக்கெட் வந்து மேல போக போக அதனுடைய மாஸ் வந்து குறையும். ஆல்டிடியூட் உயரம் அதிகமாக அதனுடைய மாஸ் குறையும். அதனால என்ன நடக்கும்னா வெலாசிட்டி அதிகமாகும். கிராஜுவல் இன்க்ரீஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். வெலாசிட்டின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். நீங்க யோசிச்சு பாருங்களா, ஒரு பொருள் இருக்கு, அது வந்து ரொம்ப மாஸ் அதிகமா இருக்கு, அதை நம்ம தள்ளுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதுவே அந்த பொருள் வந்து மாஸ் குறைவா இருக்குன்னா அதை நம்ம தள்ளுறது வேகமாவே தள்ளலாம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். இப்ப ராக்கெட் வந்து கீழே இருந்து மேல கிளம்புது, அதன் கீழே இருக்கும்போது அதனுடைய மாஸ் வந்து M1 வச்சுப்போம். அது இன்னும் கொஞ்சம் மேல போகும்போது M2 அதனுடைய மாஸ் வந்து மாறிடும். ஏன்னா ஃபியூல் வந்து குறைஞ்சிரும். அதனோடு இன்னும் மேல போகுதுன்னா M3ன்றது மாஸ் ஆயிடும். இப்ப இந்த M1, M2, M3யோட அளவெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா போக போக குறையுமா? அப்ப M1 தான் அதிகமா இருக்கும். இது கிரேட்டர் than சிம்பிள். M1 கிரேட்டர் than M2, M2 கிரேட்டர் than M3. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப M1ன்னு மாஸ் இருக்கும்போது அந்த ராக்கெட் ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்குமா? இதுவே M2ன்னு இருக்கும்போது வெலாசிட்டி மாறும், M3ன்னு இருக்கும்போது வெலாசிட்டி மாறும். இதுவே நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, M1 இருந்து M2 குறையும் போது வெலாசிட்டி V1ல இருந்து V2ன்றது அதிகமாகும். ஏன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பொருளுடைய மாஸ் அளவு குறைவா இருக்குன்னா அதை நம்ம வேகமா தள்ள முடியும். அப்ப வெலாசிட்டி அதிகமாகும். இன்னும் மாஸ் 3ன்றது ரொம்ப குறைவாயிடும். அப்ப வெலாசிட்டி 3ன்றது ரொம்ப அதிகமாயிடும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, M1யும் V1யும் நம்ம மல்டிப்ளை பண்றோம், அது வந்து சேமா இருக்கும். M2வையும் V2வையும் மல்டிப்ளை பண்றோம், அதனுடைய வேல்யூ சேமா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் செகண்ட் இருக்கிறதுக்கும் தேர்ட் இருக்கிறதுக்கும் மொத்தமா மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்றோம், இதை தனித்தனியா மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ எல்லாமே சேமா தான் இருக்கும். மாஸ் குறைஞ்சாலும் வெலாசிட்டி அதிகமாயிட்டு அதை காம்பன்சேட் பண்றோம், சரி பண்ணிடும் அர்த்தம். இதனால என்ன ஆகுது? மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் நம்மளுக்கு மொமெண்டம். அந்த மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்னு கொடுத்துருக்காங்களா? அது எப்படின்னா மாஸ் குறையும் போது வெலாசிட்டி அதிகமாகுது. அப்ப மாஸையும் வெலாசிட்டியும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எப்போதுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் எ வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி அதிகமாயிட்டே போதா மேல போக போக, அது மாதிரி அதிகமாகும் போது ஒரு பாயிண்ட்ல which is sufficient to just escape from the gravitational pull of the earth. அந்த வெலாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கும்போது எர்த் வந்து அந்த ராக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கா, கிராவிட்டி மூலமா இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. அதை எதிர்த்து தான் அந்த ராக்கெட் போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கிராவிடேஷனல் புல்லுன்றது, அந்த கிராவிடேஷன் இழுக்கிறது, புல்லுனா இழுக்கிறது, எர்த் இழுக்குது, அந்த ராக்கெட்டை இழுக்குது. இப்ப வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, கிராவிடேஷனல் புல்ல தாண்டிடுச்சு. சஃபிஷியன்ட்னா தேவையான அளவு. எர்த் இழுக்கிறதுல இருந்து ராக்கெட் வந்து வேகமா போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல எர்த் பிடிச்சாலும் ராக்கெட் வெளியே போயிடும். அதை தான் இங்க சொல்றாங்க. திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. அது எஸ்கேப் ஆகுறதுனால அதுக்கு பேர் எஸ்கேப் வெலாசிட்டி. ரொம்ப சிம்பிள். ராக்கெட் இருக்கு, எர்த் வந்து அதை பிடிச்சி இழுக்குது,
ராக்கெட்டோட வெலாசிட்டி மேல போக போக அதிகமாகுது. ஒரு பாயிண்ட்ல எர்த் பிடிச்சு இழுக்கிறத விட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அந்த டைம்ல எர்த்தை விட்டு ஈஸியா வெளியே போயிடும்.